ஃபர்ஸ்ட்டு கோப்புல கையெழுத்து போட்டதில வந்து வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டது அந்த 200 யூனிட் போட்ட சம்பவம். அது மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டுட்டு இருக்கு இப்ப அது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம முதல்ல வந்து கையெழுத்து போட்டது. அது கிட்டத்தட்ட 500 யூனிட்டுக்கு கீழ உபயோகப் பொருளுக்கு, அது யூஸ் பண்றவங்களுக்கு அந்த 200 யூனிட் ஃப்ரீ. அது எத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னா, 2,23,00,000 பேர் வந்து 500 யூனிட்டுக்கு கீழ யூஸ் பண்றவர்கள். நீங்க இன்னொன்னு கேட்கலாம். அப்ப 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா என்ன அப்படிங்கிறது. 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்க இருக்காங்க. பட் ஆல்ரெடி வழங்கப்பட்டிருக்கிற இந்த 100 யூனிட் இருக்கு இல்லையா? அது அப்படியே இருக்கும். அது ஃப்ரீயா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கீழ யூஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த 200 யூனிட் ஃப்ரீ. அது கிட்டத்தட்ட வந்து வருடத்திற்கு ரூ. 1,736 கோடி செலவாகுது. அரசு செலவு செய்யும். தமிழ்நாட்டு மக்கள்